நான் கூட ஒரு வாட்டி இங்க குருசாமிகிட்ட கேட்டேன். "சுவாமி நான் கச்சேரிக்காக பல வெளியூருக்கு போறேன்." இது வந்து என்னோட பெருமையை சொல்லிக்கிறதுக்காக இல்ல. நான் குருசாமிகிட்ட கேட்டது. நான் வந்து பல இடங்களுக்கு கச்சேரி போறேன், வெளியூருக்குலாம் போறேன். இந்த பல ஹோட்டல்ல தங்குறேன். பல சாப்பாடு கண்டத சாப்பிடுறேன். கண்ட நேரத்தில சாப்பிடுறேன். படுக்கையில படுக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ப என்ன சாமி பண்றது அப்டின்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நீயா இருன்னு சொன்னல்ல, அது ஓகே. ஆனா எங்க போய், எங்க இருந்தாலும், எப்படி போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், உன்னுடைய மனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆளும் மனத்தை அடக்கி வா வா, ஐயன் மேடை நாடி வா வா. இப்போ நம்ப மனசு இருக்குல்லங்க, அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருங்க. நீ மெட்ராஸ்ல இருப்ப, உன் மனசு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும். நீ மெட்ராஸ்ல இருப்ப, உன் மனசு துபாய்க்கு போயிட்டு வரும். நீ துபாயில இருப்ப, உன் மனசு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வரும். இந்த இந்த மனம், இந்த மாயை என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இந்த இந்த மாயைய மீறது என்ன? நம்முடைய விரதம். ஐயப்பனுடைய பக்தி. இப்போ இந்த ஆசை, ஆசை என்னும் மாயப் பேய்தான் ஐயப்பா, எங்களை உள்ளே இருந்து ஆட்டி வைக்குது ஐயப்பா. அப்போ இந்த விரதத்துல இந்த ஆசை துறந்து ஐயப்பன் என்ன சொல்றான், உன்னை சாமியாரா ஆகுன்னு சொல்லல. இந்த 41 நாள் நாம் முறையான விரதத்தை மேற்கொண்டு அந்த 18 படி ஏறி அந்த அற்புதமான நெய் அபிஷேகத்தை கண்டு நாம் திரும்பி வந்தால் நம் வாழ்வை ஐயப்பன் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் சத்தியம்.